ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழமுதம். 2026ஆம் ஆண்டோட இரண்டாவது மற்றும் கடைசி சூரிய கிரகணம் வரப்போகுதுங்க. சரிங்க, இது இந்தியாவில் தெரியுமா அப்படின்னு கேட்டா தெரியாதுங்க. அதனால சூதக காலம் எதுவும் செல்லுபடியாகாது. ஆனா ஜோதிட ரீதியா பார்த்தா இந்த கிரகணம் ரொம்பவே முக்கியமானதுங்க. ஆகஸ்ட் 12ஆம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு நடக்கிற இந்த கிரகணத்தோட தாக்கம் 12 ராசிகளிலேயுமே இருக்குங்க. அதுலயும் குறிப்பா ஒரு 3 ராசிக்காரங்க மட்டும் அடடா கொஞ்சம் கவனமா இருக்கணுமே அப்படின்னு அலாட்டா இருக்க வேண்டிய நேரம் இதுங்க. அது எந்தெந்த ராசிகள் வாங்க பார்க்கலாம். இதுல முதலாவது இடத்துல கடகராசிங்க. கடகராசிக்காரர்களுக்கு இந்த நேரம் கொஞ்சம் பொறுமையை சோதிக்கக்கூடிய நேரமா இருக்கலாம். குறிப்பா கல்யாண வாழ்க்கையில சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வர வாய்ப்பு இருக்கு. நான் பெருசா நீ பெருசா அப்படின்னு போயிடாம கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணுங்க. ஏதாச்சும் புதுசா பிசினஸோ இல்ல முயற்சியோ தொடங்க போறீங்களா அப்படின்னா பெரியவங்க அனுபவம் உள்ளவங்க கிட்ட ஒரு வார்த்தையை கேட்டுட்டு ஆரம்பிங்க. அப்புறம் பாக்கெட்ல இருந்து காசு டக்கு டக்குன்னு கரையலாங்க. செலவு அதிகமாகும். டிராவல் பிளான் ஏதாச்சும் இருந்தா இப்போதைக்கு கொஞ்சம் தள்ளி வைக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. இரண்டாவதாக சிம்மராசிங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு காசு பணம் வருவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமா இருக்குங்க. அப்போ ஓகே தானா அப்படின்னு கேட்டா சின்ன ஒரு ட்விஸ்ட் இருக்குங்க. பண வரவு இருந்தாலும் உடம்புல சின்ன சின்ன அசதி, ஹெல்த் அப்செட் வரலாம். கோர்ட் கேஸ்னு ஏதாச்சும் இருந்தா கொஞ்சம் போராடித்தான் ஜெயிக்க வேண்டி இருக்கும். செலவுகளும் எகிருங்க. குடும்பத்துல சின்ன சின்ன பஞ்சாயத்து வரலாம். அதனால நிதி விஷயத்துல அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க. புது வேலையை தொடங்குறதுக்கு முன்னாடி நெருங்கியவங்க கிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்டுக்கோங்க. மூணாவதா கன்னிராசிங்க. கன்னிராசிக்காரங்களுக்கு அவங்களோட டெய்லி லைஃப்ல சின்ன சின்ன தடங்கல்கள் வரலாம். உடம்பையும் கொஞ்சம் பார்த்துக்கணுங்க. ஆனா நல்ல முதலீடு செய்வதற்கான வாய்ப்புகள் தேடி வரும். படிப்புக்காகவோ எக்ஸாமுக்காகவோ வீட்டை விட்டு வெளியூர் போக வேண்டிய சூழல் ஏற்படலாம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு சப்போர்ட் பண்ணலையே அப்படின்னு மனசு கொஞ்சம் கஷ்டப்படலாங்க. ஆனா அதையெல்லாம் பெருசுபடுத்தாம தேவையில்லாத வாக்குவாதத்துல மாட்டிக்காதீங்க. தொழில சின்ன தடைகள் வந்தாலும் அலட்சியமா இருக்காம பொறுமையை கையாண்டீங்கன்னா அசத்திடலாங்க. சோ மக்களே, இந்த கிரகண நேரத்துல பயப்பட தேவையில்லைங்க. கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் நிதானமாகவும் இருந்தாலே போதும். உங்க ராசி என்ன அப்படின்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தட்டி விடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி ஜோதிட தகவலுக்கு நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.